ஹாய் கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 ஃபிங்கரில் எப்படி ப்ளே பண்ணுறது. அதுக்கு அடுத்தது நம்ம ரீஜன் புஷ் பண்ணுறோம் கைஸ். நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கைஸ். லெவல் பார்த்தீங்கன்னா 40, பேர் பார்த்தீங்கன்னா டிஎன் பசங்க, லைக்கு 162. என் யூஐடி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து ரீஜன் சிஎஸ்ஆர்லேயும் பிஆர்லேயும் நான் பிளாட்டினம் டைமண்டில் இருக்கேன் கைஸ். என் கூட யாரெல்லாம் ப்ளே பண்ணணுமோ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். எனக்குன்னு தனியாக யாரும் டீம் இல்லை கைஸ், அதனால தான் கைஸ். என் கஷ்டம் இதான், 3 ஃபிங்கர் கஷ்டம். இந்தமாரி நான் வச்சுருக்க மாரி நீங்களும் வச்சுக்கோங்க கைஸ். ஜம்ப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் பக்கத்தில், ரன் பட்டன் அதுக்கு மேலே கைஸ். ட்ரைனிங்கில் போய் விளாண்டு காட்டுறேன் எப்படி இல்லைன்னா. நானே நேற்றுலேருந்து தான் ட்ரைனிங் கற்றுக்குறேன். என் கூட யாரெல்லாம் ப்ளே பண்ணணுமோ யூஐடி கமெண்ட் பண்ணுறோங்க கைஸ். நம்ம லைவ் போடுறதா இருக்கோம் கைஸ். லைவில் பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியுமா, அதனால் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னு சிட்டு 6 ஆகு, ரன்னு வச்சுட்டு 6 ஆகு, அடுத்து சிட்டு, அடுத்தது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுங்க. எனக்கு வரல. அடுத்தது அந்த கன் ஸ்விட்ச் பட்டனை ஜம்ப்பு, ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணணும். நம்ம இது தெரியுமாரி 6 ஆகு அந்தமாரி போட்டு இந்தமாரி பண்ணுங்க. இந்தமாரி பண்ணி ஒரு 1 டேஸில் கற்றுப்பீங்க. ஷூட் பண்ணணும், அது நானும் பண்ணி கட்டுறேன் கைஸ். இருங்க. வாவ், எனக்கே ஒரு ப்ரோ பிளேயர்னு நினைப்பு. ரன் பட்டனு, அடுத்தது ரீலோடு, கன் ஸ்விட்ச், ஜம்ப்பு. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும். ஸ்க்ரீனே இப்படி திருப்பணும், ஸ்க்ரீன் திருப்பிட்டு பட்டன் இப்படி பண்ணணும். இந்தமாரி தாங்க 6 உங்களுக்கு பண்ணத்தில்லைன்னா ஸ்க்ரீனு இப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண வேண்டி போதும், வரும். ஐயோ, எங்கள் வீட்டில் வேலை நடக்குது காய்ஸ், அதனால தான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சவுண்டு கேட்காது. இதேமாரி பண்ணி சுடணும் காய்ஸ். இதுமாரி பண்ணி ஃபயர் பேட்டில் வச்சிடணும். யாரோ என் ஃப்ரெண்டில் கூப்பிட்றாங்க, நான் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஓடு கண்டுபிடிச்சி அடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் எப்படி ஸ்க்ரீனை காடமானு சுற்றுவீங்க. இந்த மாதிரிலாம் சுற்றினா எனிமி அவங்கள பட்டு நடிச்சுன்னு போயின்னே இருப்பாங்க. அதனால தான் 3 ஃபிங்கரில் நான் கற்றுக்கிட்டேன். 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கருக்கு மாறணும். என் கூட பிஆர்ஓ சிஎஸ்ஆர் யாரெல்லாம் விளாட்றீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் யூஐடி. நான் ரீஜன் புஷ் பண்ணுறதா ஒரு ஐடி கீழே இருக்கேன், அதனால தான். என்னோட 999 காய்ஸ். எனக்கு எம்டர் தான் காய்ஸ் அதிகமாக பிடிக்கும். திரும்பி வந்து அவங்களே கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். நம்ம தான் ரெஸ்கலேஷன்லாம் என்கிட்ட அதிகமாக இருக்காது, இமோட்டெலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்படி வச்சு ரீஜன் புஷ் பண்ணுறது தமிழ்நாட்டில் ரொம்ப இதுதான். நான் தனியாக